அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த இதில் தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸில் இருக்கிற இந்த நிறுவனத்தில் தான் வந்து 39 வேரியஸ் போஸ்ட்டில் வந்து இருக்கிற அந்த ஜாப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மைசூர், இங்கே தான் வந்து இதற்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் உள்ள மைசூரில் வந்து இந்த ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் தான் வந்து 39 வேகன்சி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30/6/2024, அதாவது ஜூன் 30ஆம் தேதியோட இதற்கு லாஸ்ட் டேட்டு. ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 5 ஜூனில் நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஜாயின்ட் வெஞ்சூர் SPMCIL கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸில் இருக்கிற இந்த கார்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மைசூரில் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. பேங்க் நோட்டர் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் BNPMIPL ஷார்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து செக்யூரிட்டி அண்ட் பிரிண்டிங் மெயினிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸில் வந்து இருக்கு. பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் மாடர்ன் பிரைவேட் லிமிடெட் ஹோலி ஓனட் பை சப்சிடரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ இந்த பேங்க் நோட் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இதில் தான் வந்து 39 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன்ல நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ போஸ்ட் அப்படிங்கிறது. மெக்கானிக்கலில் 10, எலக்ட்ரிக்கலில் 4, எலக்ட்ரானிக்ஸில் 5, கெமிக்கலில் 6, பல்ப் அண்ட் பேப்பரில் 6, சிவிலில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, அக்கௌண்ட் அண்ட் அசிஸ்டண்ட்டில் 2, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 2ன்னு சொல்லி மொத்தமாக 39 வேகன்சி. ஸோ இந்த வேகன்சி வந்து 5/6/2024 ஓப்பன் ஆகி 30/6/2024 க்ளோஸ் ஆகுது. ஆன்லைன் மூலிமா வந்து நீங்கள் இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு இது மூலிமா வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இங்கே வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 டெக்னிக்கலில் மெக்கானிக்கலில் 10 வேகன்சி கேட்டிருந்தாங்களே, இதுக்கு வந்து 30/6/2024 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து மினிமம் 2 இயர் டூரேஷனில் ITI ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபிட்டர், மிஷினிஸ்ட், டர்னர், மெக்கானிக், மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த இதில் அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ டிகிரி 60% மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்தியன் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது பாலிடெக்னிக் இன்ஸ்டியூட்டில் வந்து AICT அப்ரூவ்டில் படிச்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸு, ஆப்ரேஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல், மெயின்டெனன்ஸில் ITI ஹோல்டர்ஸில் 1 இயர் அப்ரண்டிஸும் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரி, ஃபெர்டிலைசரு, கெமிக்கல் பிளான்ட்டு, அதர் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே இது வந்து டிப்ளமோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் எசென்சியல் டிப்ளமோ ஹோல்டருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 டெக்னிக்கலில் எலக்ட்ரிக்கலில் வந்து 4 சொல்லியிருந்தாங்க. 18லேருந்து 28 வயசு. சேம் 10th ITI முடிச்சிருக்கணும் அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ 60% மார்க்கில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ இங்கே போஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிசிப்ளினில் 5 வேகன்சி, 18லேருந்து 28 வயசு. 10th ITI முடிச்சிருக்கணும் அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து 60%ல எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனு இதில் வந்து இருக்கணும். அதே போல் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேகன்சிக்கும் வந்து ஏஜ் லிமிட் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல 2 வேகன்சி வந்து இது வந்து கிராஜுவேட் கேட்டிருக்காங்க எனி டிகிரியில். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் எசென்சியல், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து BCom கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல் டைம் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 30/6/2024 வந்து உங்களுக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, OBC, டிசபிலிட்டிஸ் உங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா SC, ST, டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் 200 ரூபா பே பண்ணணும். அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 600 ரூபாய் வந்து பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2ல வந்து 24,500 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேடில் வந்து. அதர் அலோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18% பேசிக் பேயில் வந்து
பிஎஃப், கிராஜுவேட்டி, இன்டோர் மெடிக்கல் கிளைம் இன்சூரன்ஸு, அவுட்டோர் மெடிக்கலு, எல்டிஎஃப், சில்ட்ரன் எஜுகேஷன், வாஷிங் அலோன்ஸு, ஃபர்னிஷிங் அலோன்ஸு, ஹவுசிங் லோனு, கேண்டீன் ஃபெசிலிட்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா above mentioned post will be done through ஆன்லைன் டெஸ்ட், ஆப்ஜெக்டிவ் டைப், ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷனை பொறுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் மே வேரி அண்ட் ஷல் பி இன்டிமேட்டட் டியூ கோர்ஸ். ஆன்லைன் டெஸ்ட் வில் கம்ப்ரைஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ரிலவென்ட் ட்ரேடில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த கீழே கொடுத்துருக்காங்க. 50% ட்ரேடு டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ டெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அல்லது மைசூரில் இருக்கும். ஸோ இங்கே இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு உங்களுடைய ஓன் காஸ்ட்டில் தான் நீங்கள் போடணும். இங்கே வந்து உங்களுக்கு அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க, எவ்வளோ கொஸ்டின், எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் போஸ்ட்டில் வந்து லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பார்ட் ஏல. பார்ட் பியில் வந்து டெக்னிக்கல் நாலேஜ், ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு 100 கொஸ்டின் 100 மார்க்கு 2 hours நடக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில். அடுத்து நான் டெக்னிக்கல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து சேம் அதே தான், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து அக்கௌண்டிங் நார்ம்ஸ். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து சேம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்ட் பியில் கேட்டிருக்காங்க. 2 hours நடக்கும், 100 கொஸ்டின்ஸ். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படிங்கிறது, ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனு. ஸோ ரேஷன் கார்டு, லைசன்ஸ் வந்து ஐடென்டி ப்ரூஃபாக எடுத்துக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பேன் கார்டு, பாஸ்போர்ட், அதர் டிரைவிங் அதாவது அதர் வேலிட் ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சென்ட்ரல் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, அதர் கிளாஸஸ். அப்புறம் வந்து ப்ராசஸ் அரைவிங் ஸ்கோர்ஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, எந்த கேட்டகரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணுங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது, லாஸ்ட் டேட் 30/6/2024. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் பே பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எந்த சைஸில், ஃபோட்டோ, சிக்னேச்சரு, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனு, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ www.bnpminida.com இதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்தராக கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதற்கான அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்ளிகேஷனை, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வரும். அதே போல் வந்து சர்டிஃபிகேட் ஃபார்ம் கேட்டிருக்காங்களா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு, இதுக்கு வந்து இந்த ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷனு, ஏஜ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 30/6/2024. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இது ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.